காயத்ரி அருணாச்சலம். காயு குக் டிப்ஸ்ங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக வாரம் ஒரு ரெசிபியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வார ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோட வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இந்த வார ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எள்ளு லட்டு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன், கால்சியம் நிறையா இருக்குது. இந்த வாரம் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எள்ளு 1 டம்ளர், நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளையும் நீங்கள் செய்யலாம். வெல்லம் 1 டம்ளர், இதை சரிசமமாக நம்ம எடுத்துக்கணும். ஏலக்காய் 5 பொடி பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை வச்சு பொடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல வெள்ளை எள்ளை நம்ம வெறும் வாணலியில் வறுத்துக்கணும். பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதுவும் மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம வறுத்துக்கணும். இப்போது பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை நான் பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். இதை என்ன பண்ணணுன்னா மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைக்கிறப்ப இது ஹீட்டாக இருக்கக்கூடாது. அதனால இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். எள்ளு ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். எள்ளை அரைச்சாச்சு. இது கூடயே நம்ம வெல்லம், ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம ஒரு சுற்று விட்டுறலாம் மிக்சியில். அப்போ தான் நல்லா கலந்து வரும். மிக்சியில் அரைச்சதை நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதை நம்ம உருண்டை பிடிக்கலாம். உருண்டை பிடிக்கிறப்போ நம்ம வாசனைக்கு தேவைன்னா நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம கையால் நல்லா பிணைஞ்சிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது எப்படி உருண்டை பிடிக்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே பதம் இருக்கும். நம்ம வேணும்னா மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இதை தினமும் நம்ம ஒரு உருண்டை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும். இதோ ஹெல்த்தியான சிம்பிளான எள்ளு லட்டு ரெடி. இந்த வார ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.